தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய நபர்களுக்கு வரும். தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் வரும். அந்த மாதிரி நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களோட பேர்ல எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொண்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தனிப்பட்ட ஓன் யூஸ்க்கு அப்படிங்கும்போது வாகனம் இந்த 2026 ஓகே, அது 100% யோசிக்காம வாங்கிடலாம். ஆனால் தொழிலுக்கு அந்த வாகனத்தை உபயோகப்படுத்துறீங்க, அதன் மூலிமா நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த தந்தை வர்க்கத்தினுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களை சேகரித்து வச்சவங்க புதிய சொத்துக்களாக மாற்றுறது, இந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவாக போயிட்டு இருந்திருக்கும். அப்பாவுடைய அப்பா சம்பாரிச்சது இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க அப்பாவோட பேருக்கே மாற்றிருந்தாவும் சரி, இவங்களோட பேருக்கே மாற்றிருந்தாவும் சரி, சொத்துக்கள்னால பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 2026. அது சட்ட பிரச்சனையாக மாறுற அளவுக்கு விஷயம் இல்லை, பேசியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதலீடு அதிகமாக போட வேண்டாம். இருக்கிறது அப்படியே கொண்டுட்டு போங்க. இன்னொரு ஒரு சக்ஸஸான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அது யாருக்கு அமையும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சொந்த தொழில் அமையும். அது எப்படி சின்னதாக அமையும், அதுலேயே நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் அதுலேயே வருமானம் பார்த்து அதுலேயே முதலீடு போடுற மாதிரி ஒரு சூழலாக இருக்குங்க. புதுசாக அதாவது ஆல்ரெடி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொழில் அமையாது. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஜாப் பார்க்குறது, ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறது, ஏதோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அது அதிகளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயம் 2 வருமானம் அப்படிங்கிறது இந்த 2026 இருக்குதுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்களிடத்தில் உறவுகளிடத்தில் குடும்ப நபர்கள் இல்லாத உறவுகளிடம் நல்ல ஒரு புகழ் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சரி, எதன் மூலிமா புகழ் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா, தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபகரமாக பார்த்து வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, குடும்ப நபர்களுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. சமூக நண்பர்களுக்கு, உங்களோட யார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாமே நீங்கள் உங்களோட லாபகரத்தை கொடுப்பீங்க.